எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நேற்றையோட நீராட்டு பதிகம் பாடல் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாளையிலேருந்து பூச்சி விட்டத ஆரம்பிக்கலாம். இந்த பூச்சி விட்டலில் சீமாளிகன் ஒரு ரோல் வரும். அது அப்போ அந்த சொன்னோம்னா அந்த நேரம் நம்மளுக்கு நேரமாக அதிகமாகிடும் போயிடும். அதனால் இந்த சீமாளிகன் கதையை இப்போ இன்னைக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு 10 பாட்டு முடியும் போது ஏதாவது ஒரு ஸ்டோரி நடுவில் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 10 பாட்டு ஆரம்பிக்கிறதா ஒரு வழக்கமாக வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அது ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா சொல்லலாம், மாற்றிக்கணும்னு நினச்சா நீங்கள் சொல்லலாம். இந்த சீமாளிகன் ஒருத்தன், அவன் கிருஷ்ணனுக்கு அவன் மதுராவில் இருக்கிறவன். கிருஷ்ணனை நினச்சி ரொம்ப கிருஷ்ணன் மேலே அதீத பக்தி கொண்டவன். பக்தி கிருஷ்ணனை ரொம்ப நேசிக்கிறான். கிருஷ்ணனை நம்பி எதை வேணாலும் செய்வான். அந்த மாதிரி ஒரு குணம் அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன்கிட்ட எப்படியாலும் போயிடணும். கிருஷ்ணன் கோகுலத்தில் இருக்கார். இப்போ கிருஷ்ணன் கண்ணன் கோகுலத்தில் இருக்கா. கிருஷ்ணன்கிட்ட போயிடணும். கிருஷ்ணன்கிட்ட போய் எல்லார்ட்டையும் சேலஞ்ச் பண்ணுறார். கிருஷ்ணன் இருக்கார், எனக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு தெரிஞ்செல்லாம் உனக்கு தெரியுமா, நீ சும்மாவாலும் கிருஷ்ணன் நானும் கிருஷ்ணன் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுவான். கிருஷ்ணன் மரியாதை, நான் கிருஷ்ணன் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவான். கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச எல்லா விதையும் உனக்கு தெரியுமா, சும்மாவாலும் எல்லாம் சொல்லிட்டு வரேன், நீ கிருஷ்ணன் ஒன்றாயிடுமான்னு எல்லாரும் பரிகாசம் பண்ணுவார். பண்ணின உடனே இவனுக்கே அது தெரியறது, அவன் இல்லைன்றது இவனுக்கு தெரியும். அப்படியே கஷ்டப்படுறான். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறான், நான் கோகுலத்துக்கு போய் கிருஷ்ணன்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வரான். வந்தால் யமுனா நதி குறுக்க போகிறது. யமுனையை தாண்டினா யமுனைக்கு இந்த பக்கம் மதுரை, அந்த பக்கம் கோகுலம். யமுனையை தாண்டணும். தாண்டும் போது நானும் ரங்கநாதன் போனப்போ கூட போனோம், கோகுலம் போனோம். மதுரா போயிட்டு கோகுலம் போனோம். போகும்போது வேனில் போயிட்டோம். வேனில் போகும்போது என்ன பண்ணிட்டு அந்த யமுனா ரிவரை பிரிட்ஜு தாண்டி போயிடுது. பிரிட்ஜில் ஏறி போயிடுது, யமுனா நதியை கடந்து போகிறது. அந்த மாதிரி யமுனா நதியை கடந்து போகணும். அந்த காலத்தில் அதெல்லாம் பிரிட்ஜு இதெல்லாம் கிடையாது. யமுனா நதிக்கிட்ட இப்போ வெள்ளமாக ஓடுறது. இப்போ மாதிரி கிடையாது. இப்போ எல்லாம் நதியை சுருக்கி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இல்லையா. அப்போ எல்லாம் வெள்ளம் 10 ஆள் உயரத்துக்கு ஆழம் இருக்கும். வெள்ளம் கரை புரண்டு ஓடும். இவன் போய் சீமாளிகன் போய் அங்கே நிற்கிறான். கிருஷ்ணா, உன்னை தான் நம்பி வந்திருக்கேன், உங்ககிட்ட வரணுன்ட்டு வரேன். நதி எனக்கு குறுக்க இடைஞ்சல் பண்ணுறது, நீ தான் எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு நதிக்கிட்ட போய் நின்று, நான் நதியில் இறங்குறேன், எப்படியோ வந்து தர்றேன் அப்படின்னு நதியில் இறங்குவான். நதியில் இறங்கினோடனே நதி மேலே இவன் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நதியில் முழுகவே மாட்டான், மேலேயே நடந்து போவான். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே போவான். இதை பாருங்க. அப்போ நம்ம வசுதேவருக்கு இது பிரிஞ்சு வழி விட்டது யமுனை. பிரிஞ்சு கீழே தரையில் நடந்து போகிறதுக்கு வழி விட்டது. சீமாளிகனுக்கு தண்ணி மேலேயே நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு யமுனை. ஞாபகம் வச்சுங்க. நீர் மேலே நடப்பான்வாள, அது மாதிரி நீர் மேலே நடந்து போகிறான். தண்ணி மேலேயே நடந்து போகிறான், தண்ணியில் முழுகவும் போகிறான். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் ஜெபம் பண்ணிட்டே போகிறான். இவன் கிருஷ்ணா கிருஷ்ணான்றது அங்கே கிருஷ்ணன் காதில் கேட்குது. யமுனையோட அந்த கரையில் கோகுலத்தில் யமுனை கரையில் கிருஷ்ணன் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கான். யார் நம்மளை கூப்பிடுறாருன்னே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சீமாளிகன். ஆகா, சீமாளிகன் வராரா, சரி வரட்டும் அப்படின்னு அவனை யமுனை கரையில் போய் கிருஷ்ணனே வரவேற்கிறார். வரவேற்ற உடனே கிருஷ்ணன் கிட்ட அவன் சீமாளிகன் அவன் மேலே ரொம்ப பக்தி, உன் மேலே ரொம்ப நட்பாக இருக்கணும்னு விரும்புகிறேன், என்னை ஏற்றுக்கோ, நான் உன் திருவடியில் தான் இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது கிருஷ்ணன் சரி வாரின்னு ஏற்றுக்கிறார். நாளடைவில் கிருஷ்ணனோட ரொம்ப நெருக்கமாயிடுறான், ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறான். கிருஷ்ணன் நட்புக்கு அடிமை. எப்பயுமே கிருஷ்ணன் நட்புக்கு அடிமை. நட்பாக யாராவது இருந்தாங்கன்னா குசேலர் இருப்பாங்க. குசேலர் அவரோட நண்பன். நட்புக்கு எப்படி பண்ணான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குசேலர் கதையை இன்னொரு நாள் சொல்கிறேன். இந்த கிருஷ்ணன் நட்புக்கு அடிமை. சீமாளிகன் அங்கே நான் உன் கூட இருக்கேன்றேன். உடனே என்ன கூட இருக்கான், கிருஷ்ணன் வச்சுருக்கார். நட்பன்றதுனால இவன் என்ன சொல்கிறான், உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடு, உன் வித்தையெல்லாம் நீ என்னென்னமோ வச்சுருக்க, சங்க ஊதுற எப்படி ஊதுறதுன்னு கற்றுக் கொடு, உன்னோட கதையை எப்படி சுற்றுற அதை காட்டு, எனக்கு காட்டு, உன் நாந்தகம் வாழ் இருக்கேன் வாள் எப்படி இருக்கு அதெல்லாம் காட்டு, உன் வில்ல நீ எப்படி விடுவ அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுன்ற. கிருஷ்ணன் தனக்கு தெரிஞ்ச எல்லா விதையும் கற்று தரும்போது இவன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். இவன் எல்லாத்தையும் கற்றுட்டு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சது எல்லாமே இவனுக்கும் தெரியுது. எல்லா வேலையும் இவனுக்கும் தெரியுது, எல்லா மாய வித்தைகளுக்கும் தெரியுது. கிருஷ்ணன் தான் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாரு. நண்பன்றதுனால கற்றுக் கொடுத்தாரு. நட்புக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ. கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுக் கொடுத்த உடனே இவன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். கற்றுட்ட உடனே இவனுக்குள்ளேயே அதாவது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா முதல்ல பளபளன்னு இருக்கும் வாங்கும்போது, கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு தூரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவனுக்கு மென்டலி கரோட் ஆகிடுறான். மூளைக்குள்ள துரு ஏறிடுறது. அதாவது நல்லவன் கெட்டவன் ஆத்துக்குது,
கெட்டவன் நல்லவன் ஆனது ஒன்று சொல்கிறேன், அப்புறம் இன்னொரு நாள் வரும்போது அந்த கதையும் சொல்கிறேன். நல்லவனுக்கு வந்து இவனுக்கு என்னென்னா, என்ன இந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்னமா எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா, நம்ம தான் கிருஷ்ணன், நம்ம தான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச எல்லா விதியும் நமக்கும் தெரியுது. அப்புறம் என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு கிருஷ்ணன் மாதிரி நம்மளும் இருக்க வேண்டியதான். கிருஷ்ணன் என்ன கிருஷ்ணன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணன் மேலே வந்து இவனுக்கு வந்து என்னென்னா வெறுப்பு இல்லை. கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும், ஒரு இருமாப்பு. நமக்கு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச எல்லா விதியும் நம்மளுக்கும் தெரியும், கிருஷ்ணன் ஒன்றும் நம்மளோட வசதி கிடையாது அப்படின்ற மாதிரி. கிருஷ்ணனுக்கு இது புரியுறது, புரிந்தாலும் நட்பு பேசாமல் இருக்கான். இந்த இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறான். கிருஷ்ணன் மாதிரி தான், கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச எல்லா விதியும் எனக்கு தெரியும், நான் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு, என்கிட்ட ஏதாவது பண்ணிங்கன்னா அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் எல்லாரும் என்ன பண்ணால் தேவர்களை எல்லாம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். கந்தர்வர்கள் போறவாளையெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சுடுறது. கந்தர்வர்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை வாரத்தில் உலாவுவா. அந்த மாதிரி நேரத்தில் அவளை கீழே எட்டி பிடிச்சி இவனோட சக்தி இருக்கு இல்லையா, கிருஷ்ணன் கற்றுக் கொடுத்துக்க சக்தியெல்லாம் வச்சுட்டு எட்டி பிடிச்சி கட்டி வச்சுடுறது. அது மாதிரி தேவர்களை எல்லாம் தொந்தரவு பண்ணுறது. இது மாதிரி நிறைய பண்ணுறான் அவன். சீமாளிகனோட இது வந்து ஜாஸ்தி ஆகிடுது. ரெண்டாவது சீமாளிகன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனோட பேரை சொல்லி பண்ணுறான். கிருஷ்ணன் மாதிரி தான் நானும் அப்படின்ட்டு, கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு, எனக்கு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கிருஷ்ணா எல்லாரும் வந்து கிருஷ்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இது மாதிரி சீமாளிகன் இது மாதிரிலாம் பண்ணுறான், எனக்கு ரிலீவ் வேணும், எங்களை ரிலீவ் பண்ணி விடு கிருஷ்ணா, இவனோட எங்களால் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், சீமாளிகன் வந்து எனக்கு எதிரி கிடையாது, என்னோட நண்பனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என் நட்புன்றது வேறு, நண்பனாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவனை என் கையால் நான் அவனை பனிஷ் பண்ண மாட்டேன், அவனை துன்புறுத்த மாட்டேன், அவனை கொல்லலாம் மாட்டேன் அப்படின்றார். பகவான் கிருஷ்ணனை நான் கொல்ல மாட்டேன்னா என்ன பண்ண முடியும், கிருஷ்ணன் பகவானுக்கு எல்லா சக்தியும் இருக்குது. வேறு எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் சண்டைக்கு வந்தாலும் பகவான் கிருஷ்ணனை எதிர்க்கிற மாதிரி தான். கிருஷ்ணன் வேறு சண்டைக்கு கூட வருவார் போல இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு சேர்ந்து சீமாளிகன் நண்பன் இல்லையா, நண்பனுக்காக அவரும் வருவார் போல இருக்குது. யாரையும் கூப்பிட முடியல, சண்டையும் போட முடியல, இவனோட அராஜக நட்புலையும் வர ரொம்ப தாங்க முடியாத போயிடுறது. கிருஷ்ணனுக்கும் தெரியுது இது, இருந்தாலும் நட்புக்காக பேசாமல் இருக்கான். நட்பு நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, நாரதர்கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே இவன். கிருஷ்ணன்கிட்ட வந்து கிருஷ்ணனை எதிர்த்தா நம்ம ஏதாவது பண்ணலாம், கிருஷ்ணன் கூட வந்து ஃப்ரெண்டாக இருந்துட்டு நம்மளெல்லாம் இது மாதிரி தொந்தரவு பண்ணலாம். கிருஷ்ணனை கேட்டால் கிருஷ்ணன் வந்து என் ஃப்ரெண்டு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு இது பண்ணுவாள். நாலாவட்டத்தில் இவன் மைண்டு சுத்தமாக தூரி ஏறிடுது. கிருஷ்ணனாவது நம்ம தான், நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது, கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நமக்கும் தெரியும் அப்படின்னு ரொம்ப இருமாந்து கிடக்கான். ஒரு நாள் நாரதர் அப்படியே வரும்போது பார்க்க சீமாளிகனை பார்த்து கிருஷ்ணான்றார். சீமாளிகனுக்கு ரொம்ப இதுவாகிடுது, பெருமையாயிடுது. தன்னை போய் சீமாளிகன்னு கூப்பிடாத கிருஷ்ணன் கூப்பிட்டாரே நாரதர் அப்படின்னு. கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்துட்டு, என்னையா சொன்னேன், ஆமாம் நான் கிருஷ்ணன் இல்லையா, சீமாளிகன் தான். நீ சீமாளிகன் தான், ஆனால் கூட கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச எல்லா விதையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதனால உன்னை கிருஷ்ணான்னு கூப்பிட்டா தப்பு இல்லை. கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு கிருஷ்ணனோட எல்லா விதையிலும் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவள் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்காது, ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால நீயும் கிருஷ்ணன் தான், உன்னையும் கிருஷ்ணன் தான் கூப்பிடுவோம் அப்படின்றார். உடனே உனக்கு சீமாளிகனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று, உங்கள்கிட்ட எல்லா விதியும் கற்றுக் கொடுத்தார் கிருஷ்ணன். ஆனால் அவர் கையில் ஒரு சக்கரை இருக்குது பற்றியா, அந்த சக்கரை கற்றுக் கொடுத்தாரா உனக்கு, அந்த சக்கரத்தை உங்ககிட்ட கொடுத்து காமிச்சிருக்காரா, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரா அப்படின்ட்டார். கேட்ட உடனே இப்போ அப்போ தான் அவனுக்கு பொறி தட்டுறது. ஆமாம், சக்கரை வித்தையே நம்மளுக்கு கற்று தரலையாகும், இந்த கிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு சக்கரை வித்தையே கற்று தரலையே அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம். உனக்கு அதனால உன்னை வந்து கிருஷ்ணன் சொல்கிறது வந்து சரியில்லை போல தான் இருக்குது. நீ சொன்னது கரெக்டு தான், கிருஷ்ணான்னு கூப்பிடணுன்னா உனக்கு அந்த சக்கரை வித்தை தெரிஞ்சுக்கணும், சக்கரை வித்தை உனக்கு தெரியல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மெதுவாக கொளுத்தி போட்டு போயிடுறாரு அவர். நாரதர் போனோடனே இவனுக்கு உறுத்திட்டே இருக்குது, நம்மளுக்கு சக்கரை வித்தையை கற்றுக் கொடுக்கல பற்றியா கிருஷ்ணன். உடனே என்ன பண்ணுறான், ஒரு நாள் வந்து கிருஷ்ணன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டாக பேசிட்டு, அல்ல ஃப்ரெண்டு தானே, நீ எல்லாம் பண்ண, ஆனால் உன்னோட சக்கரை வித்தையை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்தியா, அதை மட்டும் கற்றுற பற்றியா, மீதி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன், அப்போ நான் உன்னோட எப்படி இறக்கம் தானே, அது வேண்டாம்ப்பா உனக்குன்னு கிருஷ்ணன் சொல்லுவார். அந்த சக்கரை வித்தை வேண்டாம், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெரியணும், பக்குவம் இருக்கணும், உன்னால் முடியாது அப்படின்றார். அதெல்லாம் முடியும், உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம், அதனால தான் இவ்வளோ நாள் இருந்தேன், இல்லைட்டா நீ அன்றைக்கே சக்கரை வித்தை மட்டும் உனக்கு வேண்டாம்னு சொல்லி நீ பேசாமல் இருந்துட்டியே, நான் அப்படி உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி சொல்லலைப்பா, உனக்கு அது வேண்டான்றதுனால சொல்லாமல் இருந்தேன், நீ இப்போ கேட்குறியா அது எப்படி நான் கொடுத்தா சரியாக இருக்குமான்னு கேட்குறாரு. அவன் கேட்க மாட்டேங்கிறான், பிடிவாதமாக எனக்கு வேணும் சக்கரை வித்தை, நான் கற்றுக்கணுன்றான். உடனே என்ன பண்ணுறாரு, சரி ஆனால் பார்த்து ஹேண்டில் பண்ணு, திருப்பி சொல்லிட்டேன், இந்த சக்கரத்தால் உனக்கு ஏதாவது ஆபத்தோ தொந்தரவோ வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதையும் மனசில் வச்சுக்கோ, நான் சக்கரத்தை உனக்கு கற்றுத்தரேன், அதை விடுறதுன்றது நான் உனக்கு விட்டு காமிக்கலாம் முடியாது, நீயே தான் விடணும், சக்கரத்தை பிரயோகம் பண்ணுறதுன்றது நீ தான் பண்ணணும்,
சக்கரத்தை ஏவி ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு நீ தான் பண்ணணும் அந்த வேலையை அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், சரி கொடுன்றார். சக்கரத்தை கையில் கொடுத்துட்டு சொல்கிறார், சக்கரம் வந்து வலப்பக்கமாக சுற்றும். அதான் அதுக்காக தான் இப்பயும் கோவிலில் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் தான் சுற்றணும், வலப்பக்கமாக சுற்றும். சக்கரத்தை பிரயோகம் பண்ணும்போதும் நீ வலப்பக்கம் சுற்றி தான் சக்கரத்தை விடணும். உன் கை இருந்துன்னா உன் கையை ஒன்றா ஒரு தடவை வலப்புறமாக சுற்றி தான் சக்கரம் போகும். நீ அதுக்கேற்ற மாதிரி வலப்பக்கத்தில் தான் சக்கரத்தை விடணும். விட்டேன்னா போயிடும், அப்படி சுற்றின்னு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, இது சக்கரத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே தேவர்கள்லாம் சக்கராயத்தை போய் வேண்டாம், ஐயோ சக்கரை வித்தையும் கற்றுக் கொடுத்துட்டா இவனை பிடிக்கவே முடியாது. தேவர்கள்லாம் போய் இப்போ கெஞ்சரா சக்கரத்தாழ்வார்கிட்ட நீங்கள் ஏதாவது பண்ணணும், இவனை வந்து இவன் சரியா இல்லை, இவனை இது பண்ணுற, இவன் வந்து அநியாயத்துக்கு எங்களையெல்லாம் அவங்க இது பண்ணுவான் போலுக்கு. தேவலோகத்தை இவனுக்கு சக்கராயத்தை கற்றுட்டான்னா இவன் தான் விஷ்ணு, மகாவிஷ்ணுவே எதிர்த்து சண்டை போடாலும் இவன் 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாளே ஒழிய யாரும் ஜெயிக்கவா தோத்தான்றது இல்லாமல் போயிடும். ஐயோ இது எங்கே போய் முடிய போகிறதோன்னு எல்லாரும் நாரதர்கிட்ட இது பண்ணுற கெஞ்சரா சக்கரத்தாழ்வார்கிட்ட கெஞ்சரா இப்போ ஏதாவது பண்ணின்னு. சக்கரத்தாழ்வார் அவன் தப்பு பண்ணினா நான் வந்து அவனுக்கு தண்டனை கொடுப்பேன், ஆனால் அவன் தப்பு பண்ணாத மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே சரியாக பிரயோகம் பண்ணான்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் சொல்கிற காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். ஆனால் சக்கரத்தாழ்வாருக்கும் தெரியுது நம்ம வந்து மகாவிஷ்ணு கையில் இருந்தவோ நம்மளை கொண்டு போய் இந்த சீமாலிகன் கையில் கொண்டு போய் இந்த மகாவிஷ்ணு விடுறாரு. இருந்தாலும் மகாவிஷ்ணு சொன்னதை நம்ம கேட்கணும், அதை மாட்டேன்னு சொல்ல முடியாது. சரி கேட்போம், மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே செய்வோன்னு சொல்கிறார். கிருஷ்ணன் சக்கரத்தை கொடுக்கும்போது மறுபடியும் சொல்லிடுறார், வலப்பக்கமாக விடணும், வலப்பக்கமாக சக்கரம் சுற்றும், வலப்பக்கமாக விட்டால் தான் உன்னை சுற்றின்னு ஒரு சுற்றிட்டு போய் அது காரியத்தை செஞ்சுட்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கையில் சக்கரத்தை வாங்குறான், வாங்கும்போதே இவனால் முடியல, சக்கரத்தாழ்வார் ஏகப்பட்ட கனமாயிடுறார் தானாகவே. ஏன்னா இவனை வந்து இவன் கையில் இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல இல்லையா, அதனால் இவர் வந்து என்ன பண்ணுறார், சக்கரத்தாழ்வார் ஏகப்பட்ட கணத்தை கையில் சேர்த்துக்கிறார் உடம்புல. உடம்புல சேர்த்துன்னு அவன் வரல நிற்கலை, அப்படியே ஆட்டுறாரு, தடுமாறுறது அவனுக்கு வேலை சக்கரத்தாழ்வார் தூக்க முடியல. உடனே கிருஷ்ணகிட்ட, கிருஷ்ணா சக்கரத்தாழ்வார் என்னால் தாங்க முடியல, எனக்கு அதுக்கான பலத்தை கொடுக்குறார். உடனே கிருஷ்ணன் பலத்தை கொடுக்குறார். சீமாலிகனுக்கு பலம் கையில் வருது. பலம் கையில் வந்தோடனே ஓரளவு தெளிவாயிட்டு சக்கரத்தை விடுறான். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் கிருஷ்ணன்கிட்ட பேசினது இவர் கிருஷ்ணன் வளம் சொன்னதா இடம் சொன்னாரான்னு தெரியல. கிருஷ்ணன் சொல்லவும் சொல்லுவார், நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், திருப்பி சொல்லி கொடுக்க மாட்டேன், வித்தைகள்லாம் மறுபடியும் சொல்லி கொடுத்தா பலிக்காது, ஒரே தரம் தான் சொல்லணும், ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லிடுறேன் வலது பக்கமாக விடணும்னு அப்படின்னு கொஞ்சம் கொடுத்த உடனே இவனுக்கு வலது பக்கமாக இட பக்கமாக தடுமாறிடுறது. சக்கரம் வலது பக்கமாக தான் சுற்றி எப்பயுமே, அதனால தான் கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கம் தான் சுற்ற சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, வலம் இடம் போய் சுற்றக்கூடாது, அது அசுப காரியத்துக்கு தான் இடமாக சுற்றுவாங்க. அது சுபகாரியங்கள் பெருமாளை சேவிக்கிறதெல்லாம் வலதுபுறமாக தான் கோவிலில் வலது பக்கமாக போய் தான் சுற்றி வரணும். அதுதான் பிரதர்ஷனம் பேர். இடது பக்கமாக சொல்கிறதுக்கு பேர் அப்பிரதர்ஷனம் பேர். பிரதர்ஷனம்ன்றது வலது பக்கமாக வர்றது தான். இவன் என்ன பண்ணுறான், சக்கரத்தை விடுறான். விடும்போது இவனையே அறியாமல் என்ன பண்ணிடுறான், அவன் சக்கரத்தை வலது பக்கமாக இடது பக்கமாக அவர் சொன்னது புரியும். சக்கரை வேறு வலது பக்கமாக தான் சுற்றின்னு இருக்கும். சக்கரை எப்பயுமே சக்கரை வெறுமை இருக்காது கையில், வலது பக்கமாக சுற்றின்னு இருக்கு. இவன் விடும்போது என்ன பண்ணிடுறான், பெருமாள் சொன்னது அவனால் ஞாபகப்படுத்த முடியல, டக்குன்னு கையை விடுறான். பெருமாள் சொன்னதை ஞாபகப்படுத்த முடியலன்னா என்னென்னா நாரதர் பண்ணுற வேலை அது. அவனை அந்த ஒரு க்ஷணத்துக்கு ஞாபக மறதியை உண்டு பண்ணிடுறார். பெருமாள் சொன்னதை காதில் விழாத, அவன் மலமாக இடமான்னு சொன்னதை காதில் விழாத ஒரு மாதிரி பண்ணி விட்டுறார். இவன் என்ன பண்ணுறான், சக்கரம் தான் வலது பக்கம் சுற்றுறது, நம்ம இடது பக்கம் தான் விடணும் விட்டு இப்படி இடது பக்கம் விட்டுவான். விட்ட உடனே சக்கரத்தாழ்வார் பேர் தப்புக்காக தானே காத்திருந்தார். அப்படியே ஒரே சீவம் அவன் தலையை சீவி போட்டுறார். சீவி போட்ட உடனே சீமாலிகன் செத்து போயிடுறான். தேவர்கள்லாம் பூ மாறி போயிடுறா. கிருஷ்ணனுக்கும் அதில் வந்து ஒரு விதத்தில் நண்பன் இறந்துட்டான்ற வருத்தம், இன்னொரு விதத்தில் சந்தோஷம். மாலிகன் பேர், அவன் பேர், அவனோட ஆக்சுவல் பேர் மாலிகன். ஆனால் அவன் கிருஷ்ணனோட நட்பு பூண்டிருந்ததுனால ஸ்ரீமாலிகன் அவனு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் மாலிகன் வந்து ஒரு ஜோதியாக மாறி கிருஷ்ணனுக்குள்ளேயே வைகுண்டத்துக்கு போய் ஐக்கியமாயிடான். ஏன்னா கிருஷ்ண பக்தி செலுத்திட்டான் இல்லையா, பெருமாளை பக்தி பண்ணிட்டான் இல்லையா. அதனால் இந்த கதை என்னென்னா, முதல்ல பக்தி பண்ணி அப்புறம் பொல்லாதவனாக மாறினது. இன்னொரு கதை வந்து முதல்ல பொல்லாதவனா ஒரு மாதிரி எந்த நோக்கமும் இல்லாத இருந்தமோ பக்திமானா பெரிய பக்திமானா மாறுற கதை இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வருங்காலங்களில் சொல்கிறேன். தேங்க்யூ.